வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசையில நேத்து நான் சொன்ன மாதிரி நம்ம அருண் அண்ட் அவங்க தங்கச்சி சீதாவோட மேரேஜ், அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றன்ற விஷயம் நம்ம முத்துக்கு தெரிஞ்ச உடனே பயங்கரமா ஷாக்கு. முத்து ஆல்ரெடி அருண் ஏற்கனவே என்ன அவமானப்படுத்தியிருக்கான், உன் தங்கச்சியும் என்னை இது பண்ணதில்ல, ஆனா இவங்க 2 பேத்துக்குமே எங்க யாருக்கும் தெரியாம, அதுவும் எனக்கு கூட தெரியாம நீ கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வச்சிருக்க. இது எனக்கு ரொம்ப பெரிய அவமானமா இருக்கு. அதுவும் இல்லாம நீ போய் என்கிட்ட மறைச்சிட்டேன்னு ரொம்பவுமே அருண் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டுட்டு ரொம்பவுமே உடஞ்சு போயிடாரு நம்ம முத்து. இந்த இடத்துல எல்லாருமே சொல்றாங்க என்னதான் ஆச்சுன்னு போது, இல்ல இந்த மாதிரி முத்து எதுக்குமே ஒத்துக்கல, அதனாலதான் சீதாவும் நான் இருக்க மாட்டேன் உயிரோடன்ற மாதிரிலாம் சொல்லனாலதான் அருணுக்கு சீதாக்கும் நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சேன். ஆனா இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கலாமா, ஆனா நான் பண்ணது தப்பு இல்லைன்னு மீனா போய் முத்து கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்குள்ள முத்து இதுக்கப்புறம் நீ மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு ரொம்ப இது பண்ணிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போனா அவங்க அம்மாவும் பயங்கர கோவமா, அவங்க ஃபேமிலியே பயங்கர கோவத்துல இருக்காங்க. இன்னைக்கு ஃபுல் எபிசோடு தார் மாறுதாங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பா நீ இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போகணும்னு சொல்றோம். நம்ம அருணுக்கோட அதுக்கப்புறம் சீதாவோட கல்யாணத்தையும் நான் நடத்தி வைக்க போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு ரொம்பவுமே பயங்கரமா ஷாக்கு தான். ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லாம நம்ம மீனாக்கும் பயங்கர ஷாக்கு தான். என்னடா இப்படி ஆகி போச்சே, நம்மனால இப்படி ஆகி போச்சேன்னு ரொம்பவுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு எபிசோடு பயங்கரமா தீயா போகும். ஸோ இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.